தலைவர் தோழர் ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றேன். அத்தோடு மொழிபெயர்ப்பினை செய்வதற்காக மருங்கன் மோகன் அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றேன். ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේ කුරුක්කල්තුමා මවිලුතුමාගෙන් අවසරයි. கௌரவமிக்க மத தலைவர்கள், அதே போன்று குருக்கள், எமது மௌலவி அவர்கள், அனைத்து மத தலைவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம். වේදිකාවින් චන්ද්‍රසේකරන් සහෝදරයා අපේ දීවර ඇමතුමා එතුමා ඇතුළු වේදිකාවින් අපේ සහෝදරවරු සහෝදරයන් සියලු දෙනාගෙන් අවසරයි. மேடையில் அமர்ந்திருக்கும் எமது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழல் உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்கள், முதன்மை வேட்பாளர்கள், அனைத்து பிரமுகர்களுக்கும் எமது வணக்கங்கள். සහභාගී වෙන්න ආදරණීය අම්මලා තාත්තලා සහෝදරවරු සහෝදරයන් දුවදරියන් සියලු දෙනාගෙන් අවසරයි. இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தோழர் தோழிகள், தாய்மார்கள், தந்தையர்கள், பிள்ளைகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். විශේෂයෙන්ම වර්ෂාව තිබෙන වෙලාවේ තමුන්නාන්සලා විශාල ප්‍රමාණයක් මෙතෙන්ට ඇවිල්ලා තියෙනවා අපිට සවන් දෙන්න. ඒ පිළිබඳ බෙහෙවින් විශ්වතිවන්ත වෙනවා. விசேடமாக இந்த கொட்டும் மழையிலும் எமது பேச்சை செவிமடுப்பதற்கு இங்கு வருகை தந்தது தொடர்பாக முதற்கண் உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். මම මේ කිලිනොච්චි ප්‍රදේශයේ අවස්ථා කීපයකට රැස්වීම් කීපයකට සහභාගී වෙලා තිබෙනවා සමුපකාර ශාලාවේ. இதற்கு முன்பு பல தடவைகள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே அந்த எமது கூட்டுறவு மண்டபத்திலே பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன். හැබැයි අද එදා ඊට කුඩා ප්‍රමාණයක් තමයි අපිට සවන් දෙන්න ඇවිල්ලා තිබුණේ. අද දහස් ගණනක් මේ කිලිනොච්චි අම්මලා තාත්තලා සහෝදර සහෝදරයන් අපිට සවන් දෙන්න ඇවිල්ලා තිබෙනවා. ඒ පිළිබඳ බෙහෙවින් විශ්වතිවන්ත වෙනවා. அன்று அந்த கூட்டுறவு மண்டபத்திலே மிகவும் சிறிய அளவிலே தான் மக்கள் கலந்து கொண்டார்கள். ஆனாலும் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கிளிநொச்சியிலிருந்து எமது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்தது தொடர்பாக உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். පහුගිය සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා අපේ රටේ විශාල දේශපාලන හැරවුමක් සිද්ධ වුණා. கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி எமது நாட்டிலே பெரியதொரு அரசியல் மாற்றம் ஒன்று இடம்பெற்றது. පැරණි පවුල් වලින් පාලනය කරපු රට, පැරණි පරම්පරා වලින් පාලනය කරපු රට මෙරටේ පොදු ජනයාගේ දේශපාලන ව්‍යාපාරයක් අතට බලය මාරු කරන්න සමත් වුණා. பழைய ஒரு சில குடும்பங்கள் ஆட்சி செய்த இந்த நாடு, பழைய பிரபுக்கள் ஆட்சி செய்த நாடு முதற் தடவையாக ஒரு சாதாரண குடிமக்களோட கையில இந்த அதிகாரம் கிடைத்த தேர்தலாக அது அமைந்தது. විශේෂම පහුගිය මහමැතිවරණයේදී விசேடமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே විශාල ජයග්‍රහණයක් මෙම යාපන දිස්ත්‍රික්කයෙන් අපිට ලබා දුන්නා. விசேட ஒரு வெற்றியை இந்த யாழ் மாவட்டமும் கிளிநொச்சியும் நமக்கு பெற்றுக் கொடுத்தது. අපි දන්නවා අපි වැඩිපුර දේශපාලනය කරේ දකුණේ. எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதிகளவான அரசியல் ஈடுபாடு இருந்தது எங்களுக்கு தென் பகுதியில். අපි වැඩිපුර කතා කරේ සිංහලෙන්. கூடுதலாக நாங்கள் கதைத்தது சிங்கள மக்களை பற்றி. අපේ දේශපාලන ක්‍රියාකාරකම් විශාල ප්‍රමාණයක් අපි දිනපතා සිදු කරේ දකුණු පළාත්වල. பெருமளவிலான அரசியல் நடவடிக்கைகளை நாங்கள் செயற்பட்டது தென் பகுதியில். අපි මෙම ප්‍රදේශවල උතුරේ ඒ තරම් විශාල දේශපාලන ක්‍රියාකාරකම් වල නිරත වුණේ නැහැ. கடந்த காலங்களிலே நாங்கள் வடமாகாணத்திலே அவ்வளவான அரசியல் நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடவில்லை. ඒත් ඔබ අප කරේ විශ්වාසය තබලා මේ යාපන දිස්ත්‍රික්කය ඇතුළු උතුරු පළාතේ විශාල ජයග්‍රහණයක් අපිට ගෙන දෙන්න සමත් වුණා. என்றாலும் எம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வடமாகாணத்தின் மக்கள் பெருமளவான வெற்றியை எமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே එම මහචන්දේදී අපේ රටේ බෙදුණු දේශපාලනය අවසන් කරලා එකතු කරන දේශපාලනයට පියවර තැබුවා. நமது நாட்டிலே பிரிந்த அரசியலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்த அந்த நேரத்திலே ஒன்றாக இணையும் அரசியலை நாங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்ட நேரம் அது. පළමු වතාවට ලංකාවේ ආණ්ඩුවක් හැදිලා තිබෙනවා. උතුරේ ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු, දකුණේ ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු, නැගෙනහිර ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු
රට පුරා සියලු ජනයාගේ විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක්. முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. இலங்கையில் நாலாபுறங்களில் வாழும் வடமாகாணம், கிழக்கு, மலையகம், தெற்கு, மேற்கு போன்ற அனைத்து பகுதிகளில் மக்களுடைய ஆதரவை வென்ற ஒரு அரசாங்கம் முதற் தடவையாக அமைந்திருக்கின்றது. අපිට විශාල විශ්වාසයක් තිබෙනවා. මේ මැයි 6 වෙනිදා මීට පෙර අප කරේ විශ්වාස නොකරපු කණ්ඩායම් පවා මේ මැයි 6 වෙනිදා අප කරේ විශ්වාසය තබලා මෙම පළාත් තුළ විශාල ජයග්‍රහණයක් ගෙනත් දෙන බව மே மாதம் 6ஆம் தேதி நாங்கள் நம்புகின்றோம். இதற்கு முதல்ல எம்மை நம்பாத மக்கள் கூட இந்த 6ஆம் தேதி பிரதேச சபை தேர்தலின் போது எமக்கு பெரிய அளவிலான வாக்குகளை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். මොකද කියන්නේ? என்ன சொல்கிறீர்கள்? ලොකු ජයග්‍රහණයක් ලැබෙනවා. பெரியதொரு வெற்றி எமக்கு கிடைக்கும் கட்டாயமாக. ආය අපි කවදාවත් බෙදෙන්න ඕනේ නැහැ. மீண்டும் எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பிரிய வேண்டிய தேவையில்லை. අපි කවදාවත් ගහ ගන්න ඕනේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் சண்டை பிடிக்க தேவையில்லை. අපි කවදාවත් යුද්ධ කරන්න ඕනේ නැහැ. ஒருபோதும் நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. අපි එක රටක් තුල ஒரே நாட்டினுள் සහෝදරත්වයෙන් சகோதரத்துவமாக එක අම්මා තාත්තගේ දරුවෝ වගේ ஒரே தாயின் பிள்ளைகளை මේ போன்று රට ගොඩනගන්න, இந்த நாட்டை கட்டி எழுப்ப, මේ රට ඉදිරියට ගෙන යන්න இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போக අපි එකතු වෙමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோம். එහෙම වුණා නේද? அப்படி தேவைதானே? අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள். මොකද අපිට ඉතුරුනේ? என்ன எங்களுக்கு மிஞ்சியது? දකුණේද උතුරේද? தெற்கிலும் வடக்கிலும் අම්මා තාත්තට දරුවා හිමි වුණා. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இழக்கப்பட்டனர். යාළුවන්ට මිතුරන් අහිමි වුණා. நண்பர்களுக்கு தனது நண்பர்கள் இழந்தார்கள். බිරින්දෑවරුන්ට ස්වාමිවරුන් අහිමි වුණා. மனைவிமார்களுக்கு கணவர்கள் இல்லாம රට போயினர். විශාල ඛේදවාචකයකටපත් වුණා. நாடு பெரியதொரு சீரழிவுக்கு முகம் கொடுத்தது. ඒ පැරණි දේශපාලකයාගේ ප්‍රතිඵල அது பல அரசியலில் வந்து பலன்கள். තව දුරටත් අපේ රට කවදාවත් ஒரு போதும் எமது நாட்டிலே යලි ගැටුම් ඇති වෙන දේශපාලනයක්, மீண்டும் முருகல் நிலை ஏற்படும் அரசியலை, එකිනෙකා එනකොටා ගන්න දේශපාලනයක්, ஒவ்வொருத்தர் முரண்படும் அரசியலை, අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තර අපේ දරුවන්ගේ පරම්පරාවට යුද්ධ කරගන්න ඉඩ නොදෙන රටක් අපි හදනවා. நாம் யுத்தம் செய்தாலும் எமது இளம் சமுதாயம் யுத்தம் செய்யாத ஒரு நாட்டை நாங்கள் கட்டி எழுப்புவோம். අපි මේ රටේ ඉපදෙනවා, මේ රටේ ආර්ථිකයට අවුල් වෙනවා, මේ මාපොළේ පොහොර වෙනවා. நாங்கள் இந்த நாட்டிலே பிறக்கின்றோம், இந்த நாட்டிலே வளர்கின்றோம், இறுதியிலே இறந்ததன் பின்பு இந்த நாட்டிற்கு உரமாகின்றோம். අපි ඔක්කොම මේ රටේ පුරවැසියන්. நாங்கள் அனைவருமே இந்த நாட்டு අපි பிரஜைகள். හැමදෙනාටම සාධාරණ අයිතීන් තියෙනවා. நாங்கள் அனைவருக்குமே பெற்றுக்கொள்ள வேண்டிய உரிமைகள் இருக்கு. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம் කතා කරන භාෂාව අනුව, கதைக்கும் மொழி ரீதியிலே, අදහන ආගම අනුව, தவளும் மத ரீதியிலே, සංස්කෘතියෙන් අනුව கலாச்சார ரீதியிலே කිසිසේත් වෙනස්කම් කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. ஒரு போதும் பிரிவினைக்குட்படவோ வேற்றுமையில் காட்டவோ நாங்கள் இடமளிக்க හැම மாட்டோம். දෙනාගේම அனைவருடைய සාධාරණ අයිතීන්, நியாயமான உரிமைகளை, සමාන අයිතීන් சமனான உரிமைகள் පිළිගන්න ආණ්ඩුවක් මේක. ஏற்றுக்கொள்ளும் அரசாங்கம் இது. අපි ප්‍රශ්න ටික විසඳනවා. நாங்கள் கட்டாயமாக பிரச்சனைகளை මා தீர்ப்போம். දන්නවා මේ පළාත් වල எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே 30 අවුරුද්දක යුද්ධයක් තිබුණා. 30 வருட யுத்தம் காணப்பட்டது. ජනතාව ලක්ෂ ගණන් අවතන් කඳුරුල ජීවත් වුණා. லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர் முகாம்களில் තමගේ வாழ்ந்தார்கள். ගම්බි අහිමි වුණා. தமது கிராமங்கள் இழக்கப்பட்டனர். දරුවන් ඥාතීන් අහිමි වුණා. பிள்ளைகளுக்கு உற்றார் உறவினர்கள் இழந்தார்கள். ගොවිබිම් විනාශ වුණා. விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டன. පාරවල් පාලම් කඩා වැටුණා. பாதைகள் அழிந்து போயின. නගර ජනශූන්‍ය වුණා. நகரங்கள் மக்கள் இல்லாத சூன்யமான நிலை, මා ඛේදවාචකයකට මුහුණ දුන්නා. பெரியதொரு கவலைகரமான நிலைக்கு දැන් முகம் අපිට ආණ්ඩු බලය තිබෙනවා. நான் இப்போது எங்களுக்கு அரசு பலம் අපි இருக்கு. එකතු වෙලා ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை දැන් මේ அமைத்திருக்கிறோம். ප්‍රශ්න உங்களுடைய பிரச்சனைகள் පියවරෙන් පියවර படிப்படியாக විසඳීම සඳහා අපි කටයුතු කරන බව මම ඔබට සාතික කරනවා. தீர்ப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பது உறுதியாக கூறுகிறோம். එක முதலாவது අපි දන්නවා ආරක්ෂක හේතුන් මත முதலாவதாக பாதுகாப்பு காரணங்களால் ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய காணிகள் හමුදා කඳවුරු වෙත පවරගෙන තිබෙනවා. ராணுவ முகாம்களுக்காக எடுத்திருக்கிறார்கள். අපි එම හමුදා නිලධාරීන් එක්ක, நாங்கள் அந்த ராணுவ தலைவர்களுடன் අපි සාකච්ඡා කරලා තියෙනවා. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். නිදහස් කරන්න පුළුවන් හැම බිම් මඟලක්ම விடுதலை செய்யக்கூடிய அனைத்து நிலங்களையும் ආපහු එම ජනතාවට ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. மீண்டும் மக்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். හොඳයිනේ. நல்லமா? ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, සමහර ඉඩම් சில காணிகள், පාරම්පරික වගා කරපු ඉඩම් பரம்பரையாக விவசாயம் செய்த காணிகள், Google map එක දිහා බලලා கூகுள் அந்த மேப்பை பார்த்து වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව පවරගත්තා.
வன பாதுகாப்பு திணைக்களம் அவர்களுக்கு உரித்தாக்கி ඒවා கொண்டார்கள். මේ ප්‍රදේශය වගා කරපු ඉඩම්. இது இந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்த நிலங்கள், ජනතාවගේ ඉඩම්. மக்களுடைய நிலங்கள். ඒවා නැවත නිසි පරීක්ෂාවකින් අපි ලබා දෙන්න කටයුතු කරනවා. அவற்றை மீண்டும் உரிய ஆய்வின் பின்னால் நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம். ඒ වගේම තවත් පාරවල් කීපයක් වහලා තියෙනවා. ஆகவே இன்னும் சில பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ජනාධිපති මන්දිරයේ ඉස්සරහා කොළඹ පාර ඇරලා තියෙන්නේ. ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் இந்த பாதையை நாங்கள் திறந்து விட்டோம். අරලියගහ මන්දිරය ඉස්සරහා කොළඹ පාර ඇරලා තියෙන්නේ. அலரி மாளிகைக்கு முன்னால் இருந்த பாதையை திறந்து விட்டோம். මොකටද කිලිනොච්චි පාරවල් වහන් තියෙන්නේ? எதற்காக நாங்கள் கிளிநொச்சி பாதைகளை மூடி ඒ හැම இருக்கின்றோம்? පාරක්ම ජනතාවට ගමන් කරන්න පුළුවන් ආකාරයෙන් යලි අපි විවෘත කරනවා. இந்த அனைத்து பாதைகளையும் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் திறந்து விடுவோம். දැනටමත් අපි යාපනයේ උතුරේ පාරවල් විශාල ප්‍රමාණයක් යලි විවෘත කරලා තිබෙනවා. ஏற்கனவே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பாதைகளை திறந்து விட்டிருக்கின்றோம். අපි මේ රට සාමාන්‍ය තත්ත්වයට ගේන්න ඕන. இந்த நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ඒ වගේම අපි හඳුනාගෙන තියෙනවා அதே போன்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம், යුද්ධය හේතු කරගෙන නිවාස අහිමි වුණු யுத்தம் காரணமாக வீடுகள் இழக்கப்பட்ட, නිවාසයක් හදාගන්න වත්කමක් නැති வீடுகளை கட்டிக்கொள்வதற்காக நிதி විශාල வழங்கலாத පිරිසක් මේ උතුරේ ඉන්න බව மிக பெருமளவு மக்கள் இந்த வட ඒ மாகாணத்தில் සියලු இருக்கின்றார்கள். දෙනාට அந்த அனைத்து மக்களுக்கும் නිවාස ඉදිකර ගැනීම සඳහා வீடுகளை கட்டிக்கொள்வதற்காக අපේ ආණ්ඩුව සහාය දෙනවා කටයුතු කරනවා. எமது அரசாங்கம் உதவி செய்யும், அதற்காக நடவடிக்கை எடுக்கும். පෞගේ දමන් දිස්ත්‍රික් සම්බන්ධයෙන් කරන කමිටුවට ආපු වෙලාවේ அண்மையிலே இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கு வந்த நேரத்திலே ගෙවල් හදන්න සල්ලි දීලා තිබුණා. வீடுகளை புனரமைக்க காசு நிதி ஒதுக்கீடு හැබැයි செய்திருந்தார். කොටසයි දීලා තියෙන්නේ. ஆனால் ஒரு பகுதி தான் வழங்கப்பட்டிருந்தது. ඉතුරු කොටස අපි ලබා දෙනවා. மீதி தொகை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அந்த வீடுகளை புனரமைப்பதற்கு. ඉඩම් ටික තියෙන්න ඕන. காணிகள் இருக்க வேண்டும், ඉන්න ගෙයක් තියෙන්න ඕන. இருப்பதற்கு வீடு இருக்க வேண்டும், යන්න එන්න පාරවල් තියෙන්න ඕන. பயணிப்பதற்கு பாதை இருக்க வேண்டும். තියෙන පාරවල් විශාල ප්‍රමාණයක් කැඩලා තියෙන්නේ. பல பாதைகள் போக இயலாத நிலையிலே இருக்கின்றன. අපි අයවැය ලේඛනයෙන් நாங்கள் இந்த வரவு செலவு මේ திட்டத்திலே උතුරු පළාතේ පාරවල් හදන්න இந்த வடமாகாணத்தில் பாதைகள் புனரமைப்பதற்காக දසලක්ෂ 5000ක් වෙන් කරලා තියෙනවා. 50 மில்லியன் ரூபாய் 500 மில்லியன் 5000 மில்லியன் ரூபாய் நாங்கள் හැම ஒதுக்கப்பட்டோம். පාරක්ම අපි හදන්න ඕන. இந்த அனைத்து பாதைகளையும் நாங்கள் කැඩුණු புனரமைக்க, පාලම් තියෙනවා. சரிந்த உடைந்த பாலங்கள் இருக்கின்றன, ඒ ටික අපි හදන්න ඕන. அவற்றை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். දැනටමත් අපි එහෙම සල්ලි වෙන් කරා පාලමට. இப்போதே நாங்கள் அந்த பாலங்களை கட்டுவதற்கு நிதிகள் ஒதுக்கி இருக்கின்றோம். ඒ නිසා මොකද කරන්නේ? ஆகவே නැවත මේ පළාත් නගා සිටුවනවා. மீண்டும் இந்த பகுதிகளை நாங்கள் கட்டி எழுப்புவோம். ඒ වගේම අපි විශ්වාස කරනවා ஆகவே நாங்கள் நம்புகின்றோம், අපේ රටේ ජනතාවට උඩට එන්න තියෙන පාරක් තමයි අධ්‍යාපනය. எமது மக்களுக்கு தனது வாழ்வை கொஞ்சம் உயர்த்துவதற்குள்ள வழிதான் මම දන්නවා මේ கல்வித்துறை. ප්‍රදේශ ජනතාව எனக்கு தெரியும் இந்த பகுதி மக்கள் තමගේ දරුවන්ට උගන්වන විශාල වෙහෙසක් දරනවා. பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்காக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். අපි ආණ්ඩුවට උපරිම සහාය දෙන්නම්. நாங்கள் அரசாங்கத்திலே உயர்ந்தபட்ச உதவியை செய்திருக்கிறோம். මේ ගම් දියුණු වෙන්න இந்த கிராமங்களை வளர்ப்பதற்கு, දුප්පත්භාවයෙන් ගොඩ එන්න வறுமையிலிருந்து மீளெழுவதற்கு, දරුවන්ට හොඳට උගන්වන්න පටන් ගන්න ඕන. பிள்ளைகளுக்கு நன்றாக படிப்பிக்க நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ගොඩ නැගිලි නැත්තම් අපිට කියන්න අපි හදලා දෙන්නම්. அவ்வாறு வளராவிட்டால் சொல்லுங்கள், நாங்கள் வளர்த்து விடுகிறோம். මම දන්නවා විශාල දෙමළ භාෂාවේ ගුරුවරුන්ගේ හිගයක් තියෙනවා. எனக்கு தெரியும், தமிழ் மொழி மூலமான பற்றாக்குறை ஒன்று இருக்கு. ஆசிரியர்கள், අපි ඒ පුරප්පාඩු පුරවනවා. நாங்கள் அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, දැනටමත් අපි ළමයි 300ට අඩු පාසල් වල දරුවන්ට සපත්තු දෙනවා. ஏற்கனவே 300க்கு குறைந்த மாணவர்கள் கற்கும் பாடசாலைகளுக்கு நாங்கள் சப்பாத்து அந்த நிதி உதவி ඊන செய்கிறோம். ආණ්ඩුව අපිට එකඟ වෙලා තියෙනවා ඉදිරි වසර කීපයකම පාසල් නිලැඳුම් නොමිලේ ලබා දෙන්න. சீன அரசாங்கத்தால் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், எதிர்வரும் வருடங்களிலே அவர்கள் இலவசமாக சீருடைகள் வழங்குவார்கள். ඒ වගේම අපි அதே போன்று நாங்கள் මේ පහුගිය ජනවාරි මාසේ கடந்த ஜனவரி மாதத்தில் ළමුන් ලක්ෂ 16කට பிள்ளைகள் 16 லட்சம் பேருக்கு රුපියල් 6000 ගානේ දුන්නා පාසල් පොත් සහ අමතර උපකරණ මිලදී ගන්න. 6000 ரூபாய் படி நாங்கள் வழங்கினோம் பாடசாலை உபகரணங்களை வழங்குவதற்காக. එහෙම දරුවට උදව් කරපු එකම ආණ්ඩුව ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. அவ்வாறு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஒரே ஒரு அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும். අපි මහ පොළොව ශිෂ්‍යාධාර වැඩි කරලා තියෙනවා. நாங்கள் மகாபோல அந்த கொடுப்பனவை ශිෂ්‍යාධාර වැඩි කරලා තියෙනවා. அந்த கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. හොඳට දරුවන්ට උගන්වන්න පටන් ගන්න. பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்கு நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம். මේ රට උඩට ගැනීමට අපි වැඩ කරමු. இந்த நாட்டை மேலெடுப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம். ඒ වගේම තමයි அதே போன்றுதான்
මම දන්න විශාල අමාරුවෙන් ජීවත් වෙන ජනතාවක් ඉන්නවා. மிகவும் கஷ்டமான நிலையிலே வாழும் மக்கள் வாழ்கிறார்கள் இங்கு. රුපියල් 8,500 අස්වැසුම 10,000 දක්වා වැඩි කරා. 8500 கிடைத்த அஸ்வசும 10000 ரூபாய் வரை அதிகரித்தோம். 15,000 අස්වැසුම 17,500 දක්වා වැඩි කරා. 15000 கிடைத்த அஸ்வசும 17500 வரை நாங்கள் அதிகரித்தோம். ඒත් අස්වැසුම ලැබිය යුතු ஆனால் அஸ்வசும கிடைக்க வேண்டிய නොලැබෙන කණ්ඩායමක් ඉන්නවා. கிடைக்காத மக்கள் இருக்கிறார்கள். ලක්ෂ 4ක් ඉන්නවා. 4 லட்சம் பேர் இருக்கிறார்கள். අන්නේ පවුල් ලක්ෂ 4ට அந்த 4 லட்சம் குடும்பங்களுக்கு ජුනි මාසේ ඉඳන් අස්වැසුම ලබා දෙනවා. ஜூன் மாதத்தில் இருந்து அந்த அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்கும். අපි වැඩිහිටි දීමනාව වැඩි කරා. நாங்கள் முதியோர் அங்க கொடுப்பனவு அதிகரித்தோம். වකුගඩු රෝගීන්ගේ දීමනාව වැඩි කරා. சிறுநீர் வருத்தம் உள்ள அவர்களுக்கு கொடுப்பனவு அதிகரித்தோம். වැටුප් වැඩි කරා. சம்பளத்தை உயர்த்தினோம். විශ්‍රාම වැටුප් වැඩි කරා. ஓய்வூதிய சம்பளத்தை உயர்த்தினோம். අස්වැසුම දීමනාව වැඩි කරා. அஸ்வசும் கொடுப்பனவை உயர்த்தினோம். සෞඛ්‍යයට ලංකා ඉතිහාසයේ වැඩිම මුදල වෙන් කරනවා. சுகாதாரத்திற்கு வரலாற்றிலே ஒதுக்கக்கூடிய அதிகூடிய நிதியை ஒதுக்கிறோம். ජනතාව බලා ගන්න ආණ්ඩුවක්. மக்களை பராமரிக்கும் ஒரு அரசாங்கம். ඉස්සර තිබ්බේ මොන වගේ ආණ්ඩුද? கடந்த காலங்களில் இருந்தது எப்படியான அரசாங்கம்? മന്ത്രി වෙනවා. ஒரு உறுப்பினரா வருவாரு, ඇමති වෙනවා. அமைச்சரா வருவாரு, ජනාධිපති වෙනවා. ஜனாதிபதியா வருவாரு. ඒගොල්ලෝ ඔක්කොම බෙදා ගන්නවා. அவர்களே எல்லாமே ஒதுக்கி கொண்டார்கள். අපේ ආණ්ඩුව එහෙම නෙවෙයි. எமது அரசாங்கம் அப்படி அல்ல. ජනාධිපති ලැබෙන බොහෝ දේවල් අත්හරිනවා. ஜனாதிபதிக்கு கிடைக்கும் பெரும்பாலான அந்த சலுகைகளை ஒதுக்குகிறோம். ඇමතිවරුන්ට ලැබෙන බොහෝ දේවල් අත්හරිනවා. அமைச்சர்களுக்கு கிடைக்கும் சலுகைகளை நாங்கள் ஒதுக்குகிறோம். മന്ത്രിවරුන්ට ලැබෙන බොහෝ දේවල් අත්හරිනවා. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் நிதியை நாங்கள் சலுகையை நாங்கள் ஒதுக்குகிறோம். ඒ ධනෙ එකතු කරලා அந்த நிதியை சேர்த்து ජනතාවට ලබා දෙනවා. பொதுமக்களுக்கு அதை நாங்கள் வழங்குகிறோம். අන්න ආණ්ඩුව. அதுதான் அரசாங்கம். ඒක තමයි අපි හදලා තියෙන ආණ්ඩුව. அதுதான் நாங்கள் கட்டியெழுப்பிய அரசாங்கம். මහජනක ධනෙ සතයක් හොරකම් කරන්න නැති ආණ්ඩුව. மக்களுடைய பணத்தை ஒரு சதம் களவெடுக்காத මහජනක அரசாங்கம். ධනෙ සතයක් නාස්ති කරන්න නැති ආණ්ඩුව. மக்களுடைய நிதியை ஒரு சதம் வீணாக்காத අවුරුදු அரசாங்கம். 70කට පස්සේ 76 வருடத்திற்கு பின்பு හොරකම් කරන්න නැති, திருட்டுத்தனம் இல்லாத, නාස්ති කරන්න නැති வீண்விரயம் இல்லாத ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. ஒரு அரசாங்கத்தை ඒක அமைத்திருக்கிறோம். තමයි පළමු ආණ්ඩුව ලංකාවේ හොරකම් නාස්තිය නැති. இதுதான் இலங்கையில் முதலாவது அரசாங்கம் ஊழல் மோசடி இல்லாத அரசாங்கமாக இருக்கிறது. දැන් මොකද්ද අපි කරන්න ඕන? நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும்? මේ කරච්චි ප්‍රාදේශ සභාව, இந்த பிரதேச சபை தேர்தலிலே මේ පුනගර ප්‍රාදේශ සභාව, இந்த கரச்சி பிரதேச சபை, பூநகரி பிரதேச சபை, පච්චිතලේ පල්ලි ප්‍රාදේශ සභාව பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை කාටද දෙන්නේ අපි? யாருக்கு வழங்குவோம்? පරණ අයටද? பழைய உறுப்பினர்களுக்கா? யாருக்கு அதிகாரத்தை வழங்குவோம்? නෑ. தேசிய மக்கள் சக்தி. අලුත් අයට දෙන්න. புதிய தலைமைத்துவத்துக்கு வழங்க வேண்டும். මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නෑ. මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නෑ. மத்திய அரசாங்கம் களவெடுப்பதில்லை. ප්‍රාදේශ සභාව හොරකම් කරන්නේ නැතුව ඉන්න ඕන. பிரதேச சபையும் ஊழல் மோசடி இல்லாமல் இருக்க මහා ආණ්ඩුව வேண்டும். නාස්ති කරන්නේ නෑ. மத்திய அரசாங்கம் வீண்விரயம் செய்வதில்லை. ප්‍රාදේශ සභාව නාස්ති කරන්නේ නැතුව ඉන්න ඕන. பிரதேச சபையும் வீண்விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும். මහා ආණ්ඩුව වැඩ කරනවා. மத்திய அரசாங்கம் வேலை செய்கின்றது. ප්‍රාදේශ සභාවත් වැඩ කරන්න ලෑස්ති වෙන්න ඕන. பிரதேச சபையும் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும். එහෙනම් බාර දෙන්න ඕන කාටද? அப்படி என்றால் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයට. தேசிய மக்கள் சக்தியிடம் අපි ஒப்படைக்க ඔක්කොම வேண்டும். එකතු වෙලා நாங்கள் அனைவரும் මේ ஒன்றிணைந்து ප්‍රදේශ ප්‍රාදේශ සභා නගර සභා இந்த பிரதேச சபைகளை සියල්ල அனைத்தும் ජාතික ජනබලවේගයට ලබා දෙන්න. தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் வழங்குவோம். එනිසා අපි ආරාධනා කරනවා. ஆகவே நாங்கள் அழைக்கின்றோம். අපි ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து අලුත් ප්‍රාදේශ සභාවක් හදමු. ஒரு புதிய பிரதேச சபை அமைப்போம். මහා ආණ්ඩුව වගේම மத்திய அரசாங்கத்தை போன்றே ගමේ ආණ්ඩුවත් වැඩ කරන கிராமிய அந்த பிரதேச சபைகளும் வேலை අපි செய்ய ඔක්කොම வேண்டும். එකතු වෙලා நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து මේ රට ගොඩනගමු. இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம். අපිට විශාල බලාපොරොත්තුවක් තියෙනවා. எங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று මේ රටේ இருக்கு. දුප්පත්භාවය තුරන් කරන්න, இந்த நாட்டின் வறுமை ஒழித்து கட்ட, දරුවන්ට හොඳට උගන්වන්න, பிள்ளைகளுக்கு நன்றாக படிப்பிக்க, නිරෝගී සම්පන්න ජීවිතයක් දෙන්න, சுகாதாரமான வாழ்க்கை கொடுக்க හිසට வேண்டும், හොඳ නිවහනක් දෙන්න, நல்ல ஒரு வீட்டை வழங்க வேண்டும், සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රටක් හදන්න. சகோதரத்துவமாக வாழும் ஒரு நாட்டை கட்டி எழுப்ப අන්න ඒ வேண்டும். වෙනුවෙන් අපි හැමදෙනාම அதற்காக நாங்கள் அனைவருமே එකතු වෙමු. ஒன்று சேர்ந்து පෙරටම කියලා ආරාධනා කරමින් முன்வருவோம் என்று அழைப்பு விடுத்து මේ විශාල වර්ෂාව මැද්දේ இந்த மழையின் மத்தியிலும் ඔබ සහභාගී වීම පිළිබඳව நீங்கள் கலந்து கொண்டு නැවත தொடர்பாக වතාවක් ස්තුතිවන්ත වෙමින් மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்தி මම නතර වෙනවා. நிறுத்திக் கொள்கின்றேன். බොහොම ස්තුතියි හැමදෙනාටම. உங்கள் அனைவருக்கும் ජය நன்றி, වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. வெற்றி என்று பிரார்த்திக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆம்,
நமது கௌரவ தோழர் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த கொட்டும் மழையிலும் நீங்கள் காத்திருக்கின்றீர்கள், குழந்தைகளோடு காத்திருக்கின்றீர்கள் இந்த எமது அன்பான தோழர் அவரின் உரையினை கேட்பதற்காக. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். தேசிய மக்கள் சக்தி சார்பாக நிச்சயமாக ஒன்றை உறுதியாக குறிப்பிட்டிருந்தார். தேசிய மக்கள் சக்தியினால் உருவாக்கப்படுகின்ற பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றத்தினால் கொள்ளைகள் மாத்திரமின்றி ஊழல்கள் செய்யாது இருப்பது மாத்திரமின்றி வீண் விரயமும் நிச்சயமாக இருக்காது என்று உறுதிமொழியினை குறிப்பிட்டிருந்தார். ஆம், ஆகவே நீங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களித்து உங்களது வெற்றியினை உறுதி செய்ய வேண்டும். இது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அல்ல, உங்களின் வெற்றி, உங்களது கிராமத்துக்கான வெற்றி என்பதனை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி.